ராமு, இங்கே உட்காந்து பேசலாம். வேண்டாம். ஐயோ ஐயோ, அங்க இருந்து இங்க 2 மைல் தூரம் கூட்டிட்டு வந்தாச்சு. இன்னும் எங்க போறீங்க? இங்கே உட்காந்து பேசலாமே. வேண்டாம் வேண்டாம். வந்து ஓ காட், என்ன வந்த போய் இப்படி பயந்து சாவுறீங்களே. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி காப்பாத்து போறீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியல. அது எனக்கு மாத்திரம் கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் பாரு எனக்கு இவ்வளவு தைரியம் வர தெரியுமா? ஐயோ கார் வருது, எங்க வீட்டு கார் வந்துருச்சு, எங்க வீட்டு கார் வந்துருச்சு. என்ன மறைச்சுக்கோ, என்ன மறைச்சுக்கோ. எங்க போற? ஆமா, யார் இந்த பொண்ணு? இது பொண்ணு உண்மையை சொல்லு. அண்ணி தானே? பரவாயில்லையே, உனக்கு கூட தைரியம் வந்துடுச்சு. ஆமா, நீ எங்க வந்த? தந்தி வந்திருக்கு. தந்தியா? காசில இருந்து நாளைக்கு சித்தப்பா வர போறாரா? ஐயோ சித்தப்பா! பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை, பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை, பிரம்மச்சரியத்தை, பிரம்மச்சரியத்தை, பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியம், பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை. பக்தவடிகளே, இல்லறத்தை வெறுத்து இன்பமாயிருங்கள். எழுங்கள். ஆசீர்வாதத்தால எல்லாருமே சௌக்கியமா இருப்பேன் சித்தப்பா. அபச்சாரம் அபச்சாரம். என் ஆசீர்வாதம் அல்ல, ஸ்ரீராமதூதன் என் அப்பன் ஆஞ்சநேயனின் திருவருள். இல்லறத்தை வெறுத்து இன்பமாயிருங்கள். எழுங்கள். உமா கடற்கரையில் நீந்தினாள். அதை இளவட்டங்கள் எல்லாம் பார்த்தார்கள். நான் பார்த்தேன். இளவட்டங்கள் பார்த்ததை நான் பார்த்தேன். அஞ்சனையா, அனுமந்தையா. 9ஆம் தேதி ராமு தம்பி வாணி லைப்ரரியில் சீதா என்ற பெண்ணை சந்தித்தார். 10ஆம் தேதி கண்கள் பேசின. 11ஆம் தேதி வாய்கள் பேசின. 12ஆம் தேதி கைகள் பேசின. 13ஆம் தேதி ஐயோ, அதெல்லாம் இந்த பிரம்மச்சாரி வாயால எப்படிங்க சொல்லுவேன்? என்ன நடந்தது? என்ன சொல்லு. எதிர்பாராத முத்தம். அவசாரம். பப்ளிக் லைப்ரரி இல்லையா? அந்த பொண்ணு யாரு? அந்த லைப்ரரியிலே வேலை செய்யற பொண்ணுங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருந்த? இல்லையா, டைரியில எழுதி வச்சிருக்கேன். பிரம்மச்சாரி வளர்த்த பையன் ஒரு பொண்ணு. சீதா, என்ன மறந்துடு. நீ என்ன மறந்துடு சீதா. ராமு, உங்க நிலைமை எனக்கு புரியுது. அதே மாதிரி என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் என்னுடைய கணவர்னு முடிவு செஞ்ச பிறகு இன்னொருத்தருக்கு நான் எப்படி வாழ்க்கைப்பட முடியும்? அதுக்காக தாய்க்கு தாயா சின்ன வயசுல இருந்து என்ன எடுத்து வரத சித்தப்பாவை நான் விரோதிச்சுக்க முடியுமா? இவ்வளவு கோழையா இருக்க நீங்க ஏன் என்ன காதலிச்சீங்க? தப்புதான் சீதா, தப்புதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லவ் பண்றாங்களே, நான் லவ் பண்ணா என்ன தப்புன்னு தெரியாதனமா லவ் பண்ணிட்டேன். இனிமே எனக்கு லவ்வே வேண்டாம். என்ன மறந்துடு சீதா, நீ என்ன மறந்துடு. இதை விட தூக்குல போய் தொங்குன்னு சொல்லுங்க. இப்ப நிம்மதியா போய் செத்து போறேன். வேண்டாம் சீதா, வேண்டாம். அங்க ஏன் சித்தப்பா தூக்குல தொங்குவேங்கிறாரு, இங்க நீ தூக்குல தொங்குவேங்கிற. நான் எங்க போய் தொங்குவேன்? பார்க்ல எவ்வளவோ மரம் இல்ல, எதுல போய் தொங்க. ஏன்டா தூங்குறவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற? மிஸ்டர், சம்பந்தம் இல்லாத விஷயம் ஏன் தலையிடுற? நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். நீ யாரு? நான் யாரு? அப்ப பொண்ணு, உனக்கு எவனாவது அப்பன் பெரியப்பா இருக்க மாட்டான், அறிவு கேட்டவன். போய் அவங்கிட்ட சொல்லு போ. பெரியப்பா. நான் இவளுக்கு பெரியப்பாடா. பெரியப்பா உனக்கு இல்லடா, இவளுக்குடா. ஆனாலும் ரொம்ப குழப்பறான் இவன். தண்ணி போட்டியா? பெரியமாமா நான் வரேன். டிரைவிங் தெரியாதவெல்லாம் கார் ஓட்டுற மாதிரி லைஃபையே புரிஞ்சுக்காதவெல்லாம் ஏன்டா ஒய்ஃப செலக்ட் பண்ண வர்றீங்க? தப்புதான். இவளை பாடுறா, சொந்த பெரியப்ப நான் இருக்கேன். எனக்கு தெரியாம காதல் பண்ணிட்டு இங்க பார்க்ல வந்து 4 பேர் வர பொது இடத்துல கண்ணீர் வடிக்கிறா பாடுறா. இவதாண்டா பாரத பெண்மணி. அம்மா பாரத பெண்மணி, பெத்த வயிறு பத்தி எரியுதும்மா. கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெரியப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. இப்படி எல்லாம் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா பொண்ணு,
எதுல சரியில்லைன்னாலும் எலெக்ஷன்லயும் லவ்லயும் மட்டும் செலக்ஷன் கரெக்டா இருக்கணும், இல்லன்னா டெபாசிட்டே போயிடும். உன் சித்தப்பா பேர் என்ன? பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை. சரி, வா போய் அவரை பார்க்கலாம். எதுக்கு சார்? கல்யாணம் நிச்சயப்படுத்த. யாருக்கு சார்? உன் சித்தப்பாவுக்கு எனக்கு. முண்டா, உனக்கு இவளுக்கும் தாண்டா. ஐயோ, ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் ஓடுறானே இவன். கவலைப்படாத, உன் சித்தப்பா கிட்ட நான் பேசுறேன். இரு, நல்ல காரியம் பேச வந்திருக்கோம். முதல்ல வலது கால தான் எடுத்து வைக்கணும். என்னதான் போட்டாலும் நிதானத்தை மட்டும் இழக்க கூடாது. அதை வச்சுக்க. வலது கால். நீங்க நிஜமாவே எங்க சித்தப்பாட்ட பேச போறீங்களா? என்ன அவனோட தண்ணி போட வந்திருக்க? வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்தா, இதுல கொஞ்சம் ஊத்திக்க. உங்க சித்தப்பா என்ன, அவன் அப்பா ஆஞ்சநேயனே வந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கலாம். பெரியப்பா, அவரையாவது நல்லபடியா வாழ விடுங்க. நீங்க போய் கேளுங்க. அப்ப நீ ஊத்திக்க மாட்டியா? நானே தான் ஊத்திக்கணும். இப்படியே தான் எல்லாரும் என்ன கெடுக்கிறீங்க, போட்டு குட்டி தவறாது. இனிமே பாரு தைரியத்தை. யாராவன்? சித்தப்பா, சித்தப்பா. அரே வீட்டுல எல்லாம் பயந்துட்டு ஓடிட்டானுங்களா? ஒத்தரையும் காண வேண்டாம். அஞ்சனையா அனுமந்தையா, அஞ்சனையா அனுமந்தையாவா? அவங்களாம் எங்கேயோ ஆந்திராவில போய் கூப்பிட்டுவார். தம்பி, யாரப்பா நீ? தம்பியா? நீங்க என்ன வயசா? 52. நீங்க 53. அண்ணே, நீங்க யார் அண்ணே? தம்பி, இங்க பாமர சிவன் யாரு? பாமர சிவன்? பாமரனுக்கு ஒரு சிவன், பணக்காரனுக்கு ஒரு சிவனா? இங்கே இருப்பது பரமசிவன் தான். அது நான் தான். பரமசிவனா? ஏயா, பரமசிவனுக்கும் பிரம்மச்சரியத்துக்கும் என்னையா சம்பந்தம்? அவர்தான் மடியில ஒண்ணு முடியில ஒண்ணு வச்சிருந்தாரு. இத குடி. குடிக்க சொல்லல, குடிக்க சொல்ல. என்னது இது? காசி தீர்த்தம். அப்ப நீ குடி. இல்லை அப்பனே, நீ குடி. இல்லறத்தை வெறுத்து இன்பமாயிரு. ஒண்ணு சொல்லட்டா? என்ன? உன்னை பார்த்தா அசல் பீவு சின்னப்பா மாதிரி இருக்கிறது. காதல் கனிரசமே. என்னமா தண்ணி இது? ஒரு காரம் இல்ல, வாசனை இல்ல, ஒரு கிக் இல்ல, வாடனை இல்ல, ஒண்ணுமே இல்லாம அப்படி ஆடுற. ஆடுறது அந்த தண்ணியில இல்ல தம்பி, இந்த தண்ணி உள்ளூர் தண்ணி போட்டிருக்கியா? ஐயோ ஆஞ்சநேயா, அனுமந்தையா, அது என்ன படம்? சீதாராமர் கல்யாண படம். எனக்கு தெரியாது. அது இது பக்கத்திலேயே இன்னொரு சீதாராமர் கல்யாண படத்தை மாட்டணும். இன்னொரு சீதாராமர் கல்யாண படம்? எதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது சரி, என் பேச்சு அவனுக்கு புரிஞ்சுது. இத பாரு தம்பி, ஓ அண்ணன் மவ ராமுவுக்கும் என் தம்பி மவ, அவ பேரு என்ன, சீதா, அதெல்லாம் கரெக்டா சொல்லிருவேன். 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். அட பாவி, எங்க அண்ணன் மகனை கெடுத்ததுக்கு உன் தம்பி மக சீதா தானா? இத பாரு, யார் யார கெடுத்தாங்கன்னு டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் கத்திரிக்காய் முத்தி கடத்தலுக்கு வந்துருச்சு. பொழுதோட வியாபாரத்தை முடிக்கிறது தான் முச்சால்தனம். உன் வீட்டு கத்திரிக்காய் இருக்க ஏன் கடதான கிடைச்சது? முடியவே முடியாது. பிரம்மச்சரியத்தை பத்தி ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ற இந்த பரமசிவம் தான் பையனுக்கு கல்யாணம் பண்றதாவது அபச்சாரம், அபச்சாரம். இத பாரு, ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் ஒரு விதமா செய்யணும், உன் சொந்த வாழ்க்கைய வேற விதமா நடத்திக்கணும். அப்பதான் நீ பெரிய மனுஷன் ஆக முடியும். என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். இது சத்தியம், சத்தியம். வானகமே, வையகமே, வந்தோரை வாழ வைக்கும் தமிழகமே, உன் வயிற்றிலே பிறந்த ஒரு ஏழை மகனுக்கு வாழ வழியில்லை. SSLC படித்தும் வேலை இல்லை, மேல் படிப்புக்கு பணம் இல்லை. பணம் இருப்பவனுக்கு மூளை இல்லை, மூளை இருப்பவனுக்கு பணம் இல்லை. இவை இரண்டுவே எனக்கு இல்லை. என்னை யாரும் தடுக்காதீர்கள், என்னை யாரும் தடுக்காதீர்கள். கயத்தாற்றங்கரையிலே கட்ட புளிய மரத்திலே கட்ட பொம்மனுக்கு தூக்கு, இந்த அனாதை சஞ்சருக்கு அத்தி மரத்திலே தூக்கு. என்னை யாரும் தடுக்காதீர்கள், என்னை யாரும் தடுக்காதீர்கள். ஐயோ, இங்க தடுக்கிறது கூட யாரும் இல்லையே. அம்மா, நீ எங்கே இருக்கிறாய்? சொர்க்கத்திலா நரகத்திலா? என்னைய பத்த நீ என்ன சொர்க்கத்திலா இருப்ப, நரகத்துலதான் இருப்ப. இதோ நீ இருக்கும் இடம் தேடி நானும் வருகிறேன். அம்மா, யார வராங்க?
கடல்ல விழுந்து சாகலான்னு போன எனக்கு கடவுளே இங்க ஒரு கயிறு போட்டு வச்சிருக்காரு. பெரியப்பா, ராமு, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, யாரோ வராங்களே. இனிமே நான் ஏன் உயிர் வாழ? எனக்கு எதுக்கு சிரமம்னு முன்கூட்டியே யாரோ கைத்த போட்டு வச்சிருக்கான். அவன் எங்க இருந்தாலும் வாழ். கடவுளே. சீதா, சீதா. என்னங்க இது? அம்மா, சீதா, நீ இதுக்காக இங்க வந்த? காதல் ஏற்பட்ட தோல்வினால தற்கொலை செஞ்சுக்க வந்த. இது எனக்காக போட்ட கயிறு. ஏமா போய் சொல்ற? அது நான் போட்ட கயிறு அனாவசியமா தொங்கிக்கிட்டு இருக்குது. நீ போட்ட கயிறா? அம்மா, நீ யாரு? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? என் பேரு சங்கர். நான் SSLC படிச்சிருக்கிறேன். சொந்தமா நாடகம் நடத்துறேன். லாஸ் ஆயிட்டேன். கொத்தவால் சாவடியில இருந்து கோடம்பாக்க வரைக்கும் வேலை தேடினேன் தேடினேன் தேடிக்கொண்டே இருந்தேன். பசி மயக்கத்துல ஒரு வீட்டு திண்ணையில போய் உட்காந்தேன். விறுவிறுன்னு வீட்டுக்காரன் வந்து வாடகை கேட்கறான். ஏன்டா இவ்வளவு நேரம் உட்காந்தேன்னு? இவ்வளவு மோசமான பட்டணத்துல எப்படி வாழ முடியும்? அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன தடுக்காதீங்க, தடுக்காதீங்க. இல்லப்பா, நீ செத்து போயிட்டா திரும்பி வரவே மாட்டேன். நான் என்ன திரும்பி வர்றதுக்கா சாகுறேன்? என்ன தடுக்காத. இல்லங்க, வேலை கிடைக்கலங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறது கோழத்தனம். வேலை தேடி அலைஞ்ச செத்தா அது உங்களுக்கு பெருமை. இது கூட நல்ல யோசனை. சரி சரி, நீங்க 2 பேரும் லேட் பண்ணாதீங்க. கயிறா இருந்தாம நான் பாத்துக்கிறேன். சீதா, ராமு, சீதா, நம்ம சாவுலையாவது ஒண்ணு சரி. வா சீதா. ஆமா, இப்பதான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களே, அப்புறம் எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிறீங்க? அதானே. வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியலையே. ஏன்? நான் இவரை காதலிச்சேன், ஆனா இவர் என்ன கைவிட்டுட்டாரு. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஏன்பா, இது உனக்கே நல்லா இருக்குதா? இப்படி செய்யலாமா? நான் என்ன செய்வேன்? எங்க சித்தப்பா ஒரு பிரம்மச்சாரி. எல்லாரும் பிரம்மச்சரியத்தை தான் கடைபிடிக்கணும்னு வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி மீறி நீ கல்யாணம் பண்ணிட்ட, ராமு, என் புணத்தை தானே நீ பார்க்க முடியும்னு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்காருப்பா. உங்க சித்தப்பா வெறுத்துட்டு வந்துட வேண்டியதானே? முடியாது. எங்க சித்தப்பா கிரீச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். அப்ப ஒண்ணு செய், என்னைக்காவது கோடு கிழிக்க மறந்தா ஓடியாந்துரு. என்னப்பா நீ விளையாடிட்டே இருக்க? எங்க சித்தப்பா சம்மதம் இல்லாம நான் எந்த காரியமும் செய்யவே மாட்டேன். அப்புறம் ஏன் நீ எல்லாம் லவ் பண்ற? அப்ப உங்க சித்தப்பாவை சம்மதிக்க வை. எங்க சித்தப்பா சம்மதிக்க மாட்டாரு. அந்த பொறுப்பை என்கிட்ட விடு.